إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு ஈதை தொழுவிச்ச பின்னால் குத்துபா கொடுத்த பின்னால் பெண்களை நோக்கி தனி உபதேசங்களாக முன்வைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பின்பற்ற கடமையாக உங்கள் முன்னை பெண்மணிகளுக்காக இந்த உபதேசத்தை முன்வைக்கும். பொதுவாக உம்மத்துக்கு அவசியமான அனைத்தும் உள்ள உபதேசத்தை நாங்கள் முதல் உரையிலே முன்வைத்தோம். இப்பொழுது பெண்மணிகளாக முக்கியமான உரை என்னதென்றால், அல் ஜன்னத்து ஃபி அக்தாமி உம்மஹாத்திக்கும் என்ற ரசூலுல்லாஹ் ஹதீஸ். சுவர்க்கம் உன்னுடைய தாயுடைய கால்ல என்ற தாய்மாரோட அந்தஸ்து. எல்லா பெண் குழந்தையும் எதிர்காலத்தின் ஒரு தாய். அதை தரமாக மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுட பயபக்தியோட அல் குர்ஆனின் தெளிவான கல்வியோட ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையான சுன்னாவின் கல்வியோட அல்லாஹ்வின் தூதரின் பாதையாக விளங்கி இந்த குழந்தைகள் வளர்ந்து விடுமென்றால் ஒவ்வொரு வீட்டு வாசலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஒரு கோட்டையாக மாறும். உலக கல்விகள் படித்ததோ படிக்கவில்லையோ, மார்க்க கல்விகள் தான் ஒரு வீட்டை காப்பாற்றுறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, ரசூலுல்லாஹ்வுடைய நேசிப்பு, அந்த அடிச்சோடை வாழும் மனிதனுடைய பலமான எண்ணங்கள். எந்த காரணம் இருந்ததோ, எந்த சர்ச்சை இருந்ததோ, எந்த குழப்பம் இருந்ததோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தலைவர், என் வழிகாட்டி, அவரோட பாதையிலே நான் வாழுவேன் என்று எங்களோட குழந்தைகளோட எண்ணங்கள்ல நஞ்சிகள்ல அச்சியோட போடுமென்றால் யாரு அது? அந்த தாய். எந்த தாய் அல்லாஹ்வை நம்பி எங்களை வளர்ப்பார். அல்லாஹ்வுடைய பயபக்தியை எங்களுடைய இதயத்திலே ஒவ்வொரு செயலை, ஒவ்வொரு நடவடிக்கையை நிரூபிச்சு காட்டுவார். சகோதரர்களே, பெண் குழந்தையின் வளர்ச்சி உலகத்தின் முன்னேற்றம். பெண் குழந்தையின் கல்வி வீட்டுகள் மദ്രസാவின் கோட்டை. பெண் குழந்தையின் ஒழுக்கம் உலகத்தின் சமாதானம். பெண் குழந்தைகளுடைய எண்ணம் உம்மத்தின் ஒற்றுமை. ஏன்? இவங்க தான் எதிர்வரும் மக்களான உம்மத்தை
பெத்து வளர்த்து எடுக்க போறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய பயபக்தியும் ரசூலுடைய நேசிப்பும் மார்க்க அவசியமும் கல்வியிட முக்கியத்தனமும் அவங்களும் படிச்சு அவங்களும் உணர்ந்து அவங்களோட குழந்தைக்கும் படிச்சு கொடுக்க தகுதியுள்ள தாய்களாக மாறிவிட்டாங்க. உம்மத்துக்கு கொடுத்தாங்க வெற்றி, உம்மத்தை வளர்த்தாங்க அதனுடைய சுத்தமான பாதையில். எங்களை பெண் குழந்தைகள் மார்க்கத்தை சரியாக படிக்கவில்லை, குர்ஆனை சரியாக விளங்கவில்லை, ரசூலுடைய பாதையை தெளிவாக விளங்கவில்லை, கொள்கையை நெஞ்சியோடு அடைச்சி தனக்காக அமைக்கவில்லை. நாசமாகின குப்பைகளாகும் அந்த வீடுகள். எல்லா ஃபித்னாக்களும் எத்தனை அட்டகாசங்களும் எல்லா உலகத்தின் அழிவுகள் இந்த வீட்டை நோக்கி வரும். வீடுகள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டின் தாய் அதை பாதுகாப்பா வைக்க வேண்டும். அதாகின இந்த பெண் குழந்தையின் வளர்ச்சியும் முன்னேற்றம். எப்போ தாய் உண்மையாக சரியான பாதைக்கு போராடுவாங்க, அவருக்கு பின்னால் தலைவர்கள் வருவாங்க, உலமாக்கள் வருவாகும். அவட போராட்டம், அவட முயற்சி இஸ்லாமிய உம்மத்தின் வளர்ச்சி, இஸ்லாமிய உம்மத்தின் வழிகாட்டி, இஸ்லாமிய உம்மத்தை காப்பாற்றும் வீரர்கள், இஸ்லாமிய உம்மத்துக்கு தெளிவு கொடுக்கும் உலமாக்கள் சும்மா வரவில்லை. சுத்தமான பெண்மணிகளின் வளர்ச்சியால தான் வரும். சிறிய சிறிய விடயத்திலே எங்களை திருத்தினால் குழந்தைகளாக பொடியனலாக வாழ்க்கையின் பல அட்டகாசத்திலே சிக்கப்படும் பொழுது ஒரு தாய் எங்களை நடத்தினாங்க, எங்களை வழிகாட்டினாங்க. இன்றைக்கு பயமில்லாமல் சொல்றோம், இதுதான் மார்க்கம், இதுதான் சத்தியம், இதுதான் பாதை, இதுதான் வழிகேடு, இதுதான் பாதை என்று தைரியமா பேச காரணம் என் தாய். அவட வளர்ச்சி இல்லவா? கிதாப் படிச்ச என்ன, கல்வி படிச்ச என்ன, சபை குழுந்த என்ன, இதயத்தில் எந்த அஸ்திவாரம் இருக்கவில்லை என்றா படிப்பு கிதாபோடு இருக்கும், தெளிவு ஆதாரம் வாதத்தோடு இருக்கும், என் வாழ்க்கையிலே ஆகாது. தாய்மாய் தெரிய வேணும். பெற்றது மட்டுமல்ல தாயுடைய கடமை குழந்தை என்றதை வளர்க்கிறதும் அவளுடைய கடமை. வளர்ச்சி என்றது ஆடை கொடுத்து தீன் கொடுக்கிறது மட்டுமல்ல, குழந்தையுடைய ஒவ்வொரு சுப்பு, ஒவ்வொரு நட, ஒவ்வொரு விடயத்திலே அவளுடைய கடமைகள் உள்ளது. எதிர்கால உம்மத்துக்காக, இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை பாதுகாப்பா வைக்க நீங்கள் தாய்மார் கடமை உள்ளவங்க. அல்லாஹ் உங்களை படைத்தது உம்மத்தில் பல கடமை உள்ளவங்களாக படைத்தது. எப்படி ஆணலுக்கு என்னெல்லாம் கடமை தந்ததோ அது மத்த பக்கமான கடமை உங்களுக்கு எல்லாம் தந்து விட்டான். அதில் இந்த குழந்தைகளை நீங்கள் பராமரித்து சிறப்பாக அமைக்கும் உங்களோட அந்தஸ்து உங்களோட பாதத்துல ஜன்னத் அடையும். எங்களுக்கு என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, இஸ்லாமிய மார்க்கம் எவனோ யாரோ ஆராய்ச்சி பண்ணி தேடி எடுத்த ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் எந்த இஷ்டமும் ஓண்ட இஷ்டத்துக்கும் தக்கமான மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் படைத்தவன் சொன்ன சட்டங்கள், என்னையும் படைத்தவன் சொன்ன சட்டங்கள், ஒழுக்கங்களாக, வழிமுறைகளாக, கொள்கைகளாக, வணக்கங்களாக அனைத்துமே அவனே எங்களுக்கு படிச்சு தந்துட்டான். அதுக்கு நாங்க கீழ்ப்படிவோம் என்றால், அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடப்போம் என்றால் நிச்சயமாக
நீங்க சுவர்க்கவாதியாக பாக்கியமாகி விடுவீங்க. திருப்பி திருப்பி தாய்மார்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், குர்ஆன் ஓதல் அவசியம், அதன் விளக்கத்தின் அவசியம், ரசூலுல்லாஹ் விளக்கப்படி அவசியம். அதே மாதிரி அரபி மொழியாக குர்ஆன் சுன்னா விளங்குற அவசியம், சுன்னா படிக்கும் அவசியம், அகீதா படிக்கும் அவசியம், மார்க்க சட்டம் விளங்கும் அவசியம். உங்கள் மேல் கடமையாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் ஹதீஸ் தக்க எல்லா முஸ்லிமுக்கும் தலபல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வி படிக்கிறது எல்லா முஸ்லிம் மேல் கடமை. அல் இல்மு இல்முல் கிதாபி வஸ் சுன்னா, அது முதலாவது குர்ஆன் ஹதீஸ் கல்வியான அல் அகீதா ஈமான். அந்த படியில புள்ள இங்கிலீஷ் படிச்சு வர வேணும், ஓ லெவல் பாஸ் வேணும், ஏ லெவல் பாஸ் ஆகணும், என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. டியூஷன் இல்லாத டியூஷனா, உழைக்காத உழைப்பா எல்லாம் செய்யறாங்க. சரி செஞ்சிட்டீங்க, இதுல என்ன கிடைச்ச? ஒரு ஜொப் கிடைக்கிறதும் சந்தேகம். ஜொப்பே இல்லாதவனு த்ரீவீலர் ஓட்டி கொண்டு இருப்பான், கடைசியில் டாக்டர் ஆகி த்ரீவீலர் ஓட்டுவான். இதுதான் நசீப். ஈமான் ஈமான் அல்லாட பயபக்தியானவனாக நீ உன் குழந்தைய வளர்த்தண்டால் பூமியில் அவன் வாழுவான். கடல் நெருக்கிய மீன்கள் வரையும் அவனுக்கு துவா கேட்கும். அவன நேரம் காலம் அல்லாவுக்காக படிப்பிலேயும் செயல்பாட்டிலேயும் அமைப்பான். சுவர்க்கவாதியாக பூமியிலேயும் வாழ்ந்து அல்லாஹ்வும் சந்திக்கிற பயணத்தை செலுத்தி விடுவான். அந்த இஸ்லாமிய படிப்புகளும் கல்விகளும் ஒவ்வொரு ஹதீஸல், ஒவ்வொரு சட்டங்கள், ஒவ்வொரு தெளிவுகள் அவனுக்கு ஒரு வாழ்க்கை. எந்த நஷ்டமும் கிடையாது, மாறாக முன்னேற்றம், வளர்ச்சி, சிறப்பு அந்த பண்புகளுக்கு உயர்ந்து கொண்டே இருப்பான். இதாகின இஸ்லாமிய கல்வி. எங்களுடைய இஸ்லாமிய உம்மத்தின் வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கின்றால் பொடியமாக நாசமாகி போறதே, சமூகத்துல பொடியமாக போறதே, அண்டு ஓதுற குத்துபாக்கள் எல்லாம் வீண் விரயம். இந்த பொடியமாக தாயை நோக்கி பேசு. இந்த பொடியன்மாக பெற்றோர் தாய் இருக்கு. இந்த தாய் எங்க? இந்த தாய் என்ன செய்யறா? அந்த குழந்தையை அடக்க இயலாத தாய் தாயாகாது. நாங்க எவ்வளவு பெருசாகினா என்ன, எவ்வளவு குழந்தை பெத்த என்ன, எவ்வளவு பூமிட தலைவராகின என்ன, நான் என் உம்மானை என் தாயிட குழந்தை தான். அவட பேச்சுல ஃபலா தகுல் லஹுமா உஃபின், இதான சட்டம். தாய் தாப்பண்ட பேச்சுல உஃபரம் சொல்ல சரி. இதுதான் குர்ஆன் சொன்ன சட்டம். எனக்கு நான் யாரா அறிக்கையிலும், வீரனா அறிக்கையிலும், ராஜவா அறிக்கையிலும், படிச்சோட அறிக்கையிலும், என்னெல்லாம் எல்லை 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 தாண்டியோட அறிக்கையிலும், அந்தாலும் உன் தாய் என்று வரும் பொழுது ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உன் தாய் தாப்பன் என்று வரும் பொழுது ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உஃபரம் சொல்ல சரி. இஸ்லாம் தந்த சட்டங்கள், குர்ஆன் கலாமுல்லா படிச்சு தந்த சட்டங்கள், ரசூலுல்லாஹ் ஹதீஸ் லா யத்ஹுலுல் ஜன்னத அல் ஆகுலில் வாலிதைன், தாய் தகப்பன் பேச்சு கேட்காத அல் ஆக் ஒரு நாளும் ஜன்னத் நுழைய மாட்டான். புகாரின் ஹதீஸ். அல் ஆக்கண்டா என்ன? தாய் தகப்பனுக்கு திருப்பி பேசுறது அதுதான். குரல் உயர்த்த தேவையில்ல, திருப்பி பேசுறானே பேச்சுக்கு, இதுதான் ஆக். அப்படி செய்கிறவனுக்கு தாய் தகப்பனோட ஜன்னத் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். உன்னை வளர்த்த, உன்னைய சிறிய வயசுல இருந்து தின்ன கொடுத்து வளர்த்து தைரியமாக சக்தி உள்ளவனா வந்த பின்னால் இன்றைக்கு தாய் தகப்பனுக்கு எந்த பொறுமதி இல்லாதவனா மாறிவிட்டியா? இதுக்கும் பார்க்க பெரிய பாவம் இல்லை. என்ன கல்வி பெற்றா என்ன, என்ன அந்தஸ்தாகின என்ன? லா யத்குலுல் ஜன்னத்தல் ஆகுலில் வாலிதைன், தாய் தகப்பனை ஆக் இந்த திருப்பி பேசவனுக்கு ஜன்னத் நுழைய மாட்டான். வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு உஃபகம் செய்ய. அந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாய் தகப்பனுக்கு தந்திருக்கி, அந்த அந்தஸ்தை நாங்க பதவியாக எடுத்து
எங்கட குழந்தைகளை அந்த சிறப்பான பாதையை அடைத்து வளர்த்து வைக்க கடமை உள்ளவங்க. குழந்தைக்கு அடிக்கவா அனுமதி உள்ளது இஸ்லாத்துல, திருத்தத்துக்காக அடியா கடமையுமாகும். ஏன் அடங்க அட்டகாசத்துல எல்லை மீறி போறான் என்றால் ஒரு தாய் அல்லது தகப்பன் ஒரு குழந்தையை ஒரு தட்டுல 10 தட்டு தட்டினாலும் தவறல்ல. எந்த கோர்ஸ்லயும் விசாரணை எடுக்கலாம். தாய் தகப்பன் என்று வந்ததே தவற தட்டி கேட்கத்தான். தாய் தகப்பன் தட்டி கேட்காட்டி உலகம் தட்டி அவனை நாசமாக்கி விடுவான். உலகம் அவனை தட்டி நாசமாக்க முன்னால் தாய்களே தகப்பனே தட்டி கேளு, தட்டி திருத்து. உனக்கு கொண்ட குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்றான். அதனுடைய தவறை தட்டது என் கடமை, உன் கடமை. நீ அந்த குழந்தையை நேசித்தவள் என்றால், தகப்பனாக நீ நேசித்தவன் என்றால், குழந்தையுடைய தவறுகளை ஆதரவு குளிர்காய வேணாம், சாட்டு சொல்லி குளிர்காய வேணாம், பாவமே சீதேவியே அண்ட இந்த குளிர்காய வேணாம். தட்டி கேளு, ஏண்டா நீ இது சரி, உன்னை நான் இப்படியா வளர்த்த, இதான் நான் சொல்லி வளர்த்த, நீ எங்களுக்கு பெத்த குழந்தையா அந்த கேள்விக்கு அவன் உணர வேணும். இதை கேட்க மாட்டீங்க, இதை செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு திரும்பி நிற்கும் அந்த குழந்தைகள் துன்யாலே மாற்றத்தில். சகோதரர்களே, என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, என்னுடைய இஸ்லாமிய பெண்மணி தாய்மார்களும் பெண்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்தஸ்தை சரியான வழியிலே கையாண்டும். உலகம் பெண்மணியை ஒரு அட்டகாசத்துக்கும் ஒரு அழிவுக்கும் இழிவுக்கும் பாவினைக்கு போராடுறது. அல்லாஹ் பெண்ணை சகனன் லக்கும் என்று குர்ஆன் வர்ணிக்குது. ஒரு பெண்ணை ஒரு கணவனுக்கு ஒரு நிம்மதியாக படைத்திருக்கு. அவளோட பேச்சு, அவளோட ஆறுதல், அவளோட நட, அவளோட நேசிப்பு, அது ஒரு கணவனுக்கு ஆறுதல். சகன் என்ற வீடு மாதிரி ஒன்னு காப்பாத்தி வைக்கும் குழந்தைகளை முன்னே என்று அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கு. அப்ப அந்த வர்ணிப்புள்ள பெண்ணாக, அந்த சக்கீனா சுமந்த பெண்ணாக உள்ளவளாக அவள் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்ற பாதையை கவனிங்கோ. என்னுடைய இஸ்லாமிய பெண்மணிகளே, உங்களாலை நாங்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை எதிர்பார்க்கிறோம், வீரர்களை எதிர்பார்க்கிறோம், உலமாக்களை எதிர்பார்க்கிறோம், சத்தியவாதிகளை எதிர்பார்க்கிறோம். தெளிவுகள் வெளியே வருமென்றால் நீங்க வளர்க்கும் உண்மையான அந்த குழந்தைகளும் வளர்ச்சியும். هذا والله أعلم وإن أصبت من عند الله وإن أخطأت من نفسي من الشيطان.